அகமறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் வணக்கங்கள். ஜோதிடம் பகுதியில் 2025 ஆனி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். மேச ராசிக்கு ராசியிலேயே சுக்கிரன் இருப்பதால் புதிய மனிதர்கள் சந்திப்பு, கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம், ராசியை ராகு பார்ப்பதால் மறைமுக ஆதாயம் இருக்கும். 15ஆம் தேதி சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கு செல்வதால் தன வரவு, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல், சுப விசேஷங்களுக்காக நீண்ட தூர பிரயாணங்கள் மேற்கொள்ளுதல், குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் விரயம் ஏற்படும். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. இல்லையென்றால் உடல் உபாதை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். சரியான தூக்கம் இருக்காது. 3இல் சூரியன் புதன் குரு இருப்பதால் அலைச்சல்களும் சிறு சிறு பயணங்களும் இருக்கும். புத்திசாலித்தனமான செயல்களால் மற்றவர்களின் மதிப்பை பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். சிந்தனை தெளிவு, அதிகாரம், கௌரவம் போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். 5ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இருப்பதால் குழந்தைகளிடம் கண்டிப்புடன் இருக்க வேண்டும். இல்லையென்றால் தேவையில்லாத விஷயங்களை செய்து தொந்தரவுகளை தேடிக்கொள்வார்கள். அதனால் விரயம் ஏற்படும். 11இல் ராகு இருப்பதால் மறைமுக ஆதாயங்கள் கிடைக்கும். இந்த மாதத்தில் இப்போது சொன்ன பலன்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் அமையும். பிள்ளைகள் விஷயத்திலும் உணவு விஷயத்திலும் கவனத்துடன் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் பெரும்பாலும் இந்த மாதம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சுபமாகவே இருக்கும். சுய ஜாதகத்தில் 6, 8, 12 அல்லது பாதகாதிபதி தசையோ புத்தியோ நடந்தால் மேற்சொன்ன நற்பலன்கள் மிகவும் குறைவாகவும் சிரமமான பலன்கள் அதிகமாகவும் நடக்கும். 1, 4, 7, 5, 9, 10 ஆகிய தசாபுத்திகள் நடந்தால் நல்ல பலன்கள் வெகுவாக நடக்கும். இது மேசராசிக்கான ஆனி மாதத்தின் பொது பலன்தான். இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் புதன் வலுவுடனும் 15 தேதிக்கு பிறகு சுக்கிரன் வலுவுடனும் இருக்கிறது. அதனால் மகிழ்ச்சியான விஷயங்களும் அலைச்சல்களும் இருக்கும். சகோதரர்கள் விஷயங்களில் கவனத்துடன் இருக்கவும். பெரும்பாலும் மேசராசிக்கு விரயச்சனி ஆரம்பமாகி இருப்பதால் ஊனமுற்றவர்களுக்கும், வறுமையில் உள்ளவர்களுக்கும், முதியவர்களுக்கும் தங்களால் முடிந்த அளவு உதவிகளை செய்து வந்தால் மேசராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய தீய பலன்கள் குறையும். கோவில்களுக்கு செல்வதானால் பெருமாள் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு விட்டு வரலாம். ரிஷபராசிக்கான பதிவை அடுத்த பதிவில் பார்ப்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி.